ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருப்பு சுண்டல் கிரேவி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை. வதங்கின பிறகு தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்சு வச்சிருந்த கருப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வர வரையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்த பிறகு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், கருப்பு சுண்டல் கிரேவி வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து பூரி தான் செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.